ரெயின் லில்லி கிழங்கெல்லாம் எடுத்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். டாப் ஸ்லிப்லேருந்து ஒரு கிழங்கு கொண்டு வந்தது 10 கிழங்கு ஆயிருக்கு. அதே மாதிரி பூவும் பார்த்தீங்கன்னா 3-4 நாளைக்கு அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மார்னிங் நைட்டுன்னு எப்போவுமே பூ விரிஞ்சிருக்கிறது அழகாக பார்க்கலாம். வேணும்னா ரெயின் லில்லி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரோஸ்மெரிக்கு வந்து டிப்ஸை கட் பண்ண சொல்லியிருந்தீங்க. வாங்கி அங்கங்கே லீஃப் பழுத்து இருக்கிறது தெரியுதா, வாங்கினோன்னு பழுத்துருச்சுங்க. தண்டெல்லாம் அப்படியே பழுத்து வந்தது. அந்த டைமில் நான் டிப்பை தான் கட் பண்ணி விட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நல்லா தளிர் வந்திருக்கிறதும் தெரியுது. ஸோ இன்னும் வேணால் ட்ரிம் பண்ணால் நிறைய பிரான்ச்சஸ் வரும்னு சொன்னீங்க. இப்போ இல்லை, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு பாட்டும் நல்லா அழகாக பார்த்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரோஸ்மெரி வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் கார்டன் இருக்கணும், பார்க்குறக்கு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக மார்னிங் பார்த்தோன்னே இப்படி அழகாக பூத்து அழகழகாக இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் ஆயில் வாங்கும் போது வந்துருந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து அவரை விதை, பீக்கங்காய் விதை இதெல்லாம் இருந்தது. அப்புறம் கீரை விதைங்க, இது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணிட்டேன். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் முளைக்கிறது வந்து கண்டிப்பாக உங்களோட அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.